அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் வேகன்சி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட் வைஸ் ஃபோர்ஸ் வைஸ் வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாச்சு. இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கு, ஒரு ஃபோர்ஸ்லையும் ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் கிளியராக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2023 ரெக்ரூட்மெண்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் தமிழ்நாடு வேகன்சி வந்து 807 காலி பணியிடங்கள். இதில் பிஎஸ்எஃப்க்கு 202 கொடுத்துருக்காங்க, சிஐஎஸ்எஃப்க்கு 317, சிஆர்பிஎஃப்க்கு 122, எஸ்எஸ்பிக்கு 33, ஐடிபிபிக்கு 92, அசாம் ரைபிள்ஸ்க்கு 41 காலி பணியிடங்கள். ஆல் ஓவரா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் 807 இருக்கு. இதுல நம்ம கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி காஸ்டுக்கு வந்து 119 கொடுத்துருக்காங்க, எஸ்டி காஸ்டுக்கு வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓபிசி காஸ்டுக்கு வந்து 170 கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 240 கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 272 கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவரா 807 வேகன்சி ஒரு கம்யூனிட்டி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா ஃபோர்ஸ் வைஸ் எவ்வளோ வேகன்சி கம்யூனிட்டிக்கு டிவைட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப். இதுல எஸ்டி கேட்டகரிக்கு 25 வேகன்ட் இருக்கு, எஸ்டிக்கு 1 காலி பணியிடம் இருக்கு, ஓபிசிக்கு 36 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 86 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டுக்கு 57 காலி பணியிடம். ஆல் ஓவரா பிஎஸ்எஃப்க்கு மட்டும் 202 காலி பணியிடம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஸோ அடுத்ததா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதுல எஸ்சி கேட்டகரிக்கு 55 காலி பணியிடம், எஸ்டி கேட்டகரிக்கு 3 காலி பணியிடம், ஓபிசி கேட்டகரிக்கு 79 காலி பணியிடம், இடபிள்யூஎஸ்க்கு 54 காலி பணியிடம், அன்ரிசர்வ்டுக்கு 126 காலி பணியிடம்னு சேர்த்து டோட்டலா சிஐஎஸ்எஃப்க்கு மட்டும் 317 காலி பணியிடங்கள் இருக்கு. அடுத்ததா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப். இதுல வந்து எஸ்சிக்கு 17, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 24, இடபிள்யூஎஸ்க்கு 41, அன்ரிசர்வ்டுக்கு 39 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவரா சிஆர்பிஎஃப்க்கு மட்டும் 122 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா எஸ்எஸ்பியில் எஸ்சி கேட்டகரிக்கு 3 இருக்கு, எஸ்டிக்கு 0, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 20, அன்ரிசர்வ்டுக்கு 6 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஓவராலா 33 காலி பணியிடம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எஸ்எஸ்பியில் இந்த தடவை ஆள் எடுக்க போறாங்க. அடுத்ததா இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ். இதுல எஸ்சி கேண்டிடேட்க்கு 15, எஸ்டி கேண்டிடேட்க்கு 1, ஓபிசிக்கு 21, இடபிள்யூஎஸ்க்கு 21, அன்ரிசர்வ்டுக்கு 34, டோட்டலா 92 காலி பணியிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஐடிபிபியில மட்டும் வரப்போகுது. ஸோ அடுத்ததா அசாம் ரைபிள்ஸ். அசாம் ரைபிள்ல எஸ்சிக்கு 4 காலி பணியிடங்கள், எஸ்டிக்கு காலி பணியிடங்கள் எதுவும் இல்லை, ஓபிசிக்கு 6 காலி பணியிடங்கள், இடபிள்யூஎஸ்க்கு 21 காலி பணியிடங்கள், அன்ரிசர்வ்டுக்கு 10 காலி பணியிடங்கள். ஆல் ஓவரா அசாம் ரைபிள்ஸ்க்கு மட்டும் 41 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னதுதான் பிஎஸ்எஃப்க்கு 202, சிஐஎஸ்எஃப்க்கு 317, சிஆர்பிஎஃப்க்கு 122, எஸ்எஸ்பிக்கு 33, ஐடிபிபிக்கு 92, அசாம் ரைபிள்க்கு 41. இதை தவிர்த்து எஸ்எஸ்எஃப் இருக்கு, என்சிபி இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி, நல்ல ரேங்க்ல பாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் அது கிடைக்கும். ஸோ நீங்க இந்த முறை இதுல ஒரு வேக்கண்ட உங்களுக்கு ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில டைரக்ட் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க நம்மளோட டைரக்ட் கிளாஸ்ல 6000 மட்டும் கட்டணம் செலுத்தி தாராளமா தங்கி படிக்கலாம். ஸோ நீங்க டைரக்டா வர முடியல, ஆன்லைன்ல அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஒர்க்ல இருக்கவங்க அப்படின்னா ஸோ நீங்க 3000 மட்டும் கட்டணம் செலுத்தி நம்மளோட ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து எஸ்எஸ்சி ரிலேட்டடான அப்டேட்ஸ் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லா அப்டேட்ஸும் அப் டு டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.